வீடியோல நான் பாட்டு பாட்டே கட் பண்ணிடுமா அப்பல எனக்கு இப்போ ஒரு மாதிரி இல்ல இல்ல அனீசியா இருக்கு மாப்ள. பாட்டு தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. ஸ்பீடாக் மாதிரி பாடுறேன் மாப்ள. என்ஜாமி வந்தானே, என்ஜாமி வந்தானே, டிக்கெட் எடுத்தானே, சிஎஸ்கே கொஞ்சம் காப்பாத்துனானே. அப்புறம் ஒரு வழியா மண்டையில துண்டை போட்டு விட்டானுங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. வாழ்க வளமுடன் சிஎஸ்கே சிறப்பா போட்டா. நம்ம பாப்போம் பொறுமையா 2 வருஷம் கழிச்சு ஜெயிச்சுக்கோம். சரி கிலோ வச்சாச்சு. இன்னைக்கு ஏன் 2 வருஷம் வரை வெயிட் பண்ணணும் நம்ம சொல்லுது. கப்பு அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. ஆக்ஷன் வரட்டும் அப்ப பாத்துப்போம். பில்டிங் ஃபேஸ்ல இருக்குடா சிஎஸ்கே. ஆமா ரீபில்டிங் ஃபேஸ். அந்த ஒரு சாம்பியன் டீமுக்கா இருக்கிற ஒரு டீம் மாதிரி தெரியல, தெரியவே இல்ல. ஏதோ ஆடுறாங்க, ஏதோ ஏதோ பண்றானுங்க. நல்லா செட்டா இந்த டீம் மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன திரும்பி பழைய மாதிரி அப்படியே இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்து ஆரம்பமா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாக்கும்போது சிஎஸ்கே டிட் பெட்டர் ஜாப் தான் நினைச்சேன்ப்பா. பவர் பிளேல இவங்க அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு வந்தாங்கல்ல கேம். அது யாரு? நம்ம அபிஷேக் சர்மா ஒரு 50 போட்டான் 15 பால்ஸ்ல. அன்சுல் கம்போஸ் சரியான பவுலிங் மாப்ள. அதான் புடிச்சு குட் கம்பேக் கொடுத்தாங்க சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசேன் வந்து அன்னைக்கு கேட்ச் பிடிச்சான் பாரு, அதுல ஏதாவது மேபி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்திருக்கும். அதால தான் அவனுக்கு பல்லா ஷாட் இன்னைக்கு இல்ல மாப்ள. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இல்ல மாப்ள. நான் என்ன நினைக்கிறேன், சம்பந்தமே இல்லாம இல்ல ஷார்ட் யோசிச்சு பாருப்ப. சொல்றது கேளு மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு என்னமா பண்ணிருக்கானுங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸால அவனுக்கு அது இது ஆக்சுவலி பழைய இது மாப்பிள்ள. இது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. எஸ்ஆர்எச்ல வந்து ஃபர்ஸ்ட் டாப்மே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். சோ அது அவனுக்கு என்ன பண்றாங்க, இது பழைய ஃபார்முலா ரொம்ப பழசு அதெல்லாம். அதுவும் சரி ஆஃப் ஸ்பின்னர் இவனுக்கு செட் ஆக மாட்டான், இது பண்ணுவாங்க. பட் என்ன பார்த்து வேர்ல்டு கப்ல அகில் ஹுசேன் தான் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தானா வேர்ல்டு கப்ல. இவனுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல அவனை உட்கார வச்சுட்டு மேட்ச் ஆடுக்குள்ள கூட்டானுங்க. மேட்ச் ஆடு வந்து இவன் எக்ஸ்பினர்லாம், அதனால அதை கூட்டணும். பட் அவன் கிரிக்கெட்டிங் புக்ஸா போய் பார்த்துட்டு இவனுங்க ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிதான் அடிப்பானுங்க. இது பவுலர்ஸோட டோர்னமெண்டே கிடையாது, இப்ப பேட்ஸ்மேன் டோர்னமெண்ட் தான். இப்ப நீ எப்படி போட்டாலும் ஒன்னும் பவுலர்ஸ் டோர்னமெண்ட். லெஃப்ட் ஹேண்ட்னா வந்து இந்த ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட்னா இந்த ஸ்பின்னர். ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் சைடும் அதான் மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஓகே பவுலிங் அட்டாக் விட்டதை ஃபுல்லா புடிச்சிட்டானுங்க மாப்பிள்ள. பவர் பிளேக்கு அப்புறம் ஃபுல்லா கையில புடிச்சு இறுக்கிட்டானுங்க. அதான் நினைச்சேன் 240 250 400 ஸ்கோர் 200க்குள்ள சுருக்கிட்டானுங்களே. ஆமா ஆமா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச அதை மட்டும் பவர் பிளேல மட்டும் அவனுங்க எடுக்காம இருந்தானுங்க வந்து அவன் டிராவல் சைட் அவன் ஒரு பக்கெட் சுருக்கி இருப்பான். நான் ஒரு பாயிண்ட்ல 300 வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ரெக்கார்டு மட்டும் தான் நம்ம கிட்ட இல்ல, அது ஒரு புதுசா ஒரு ரெக்கார்டு ஒன்று வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். புடிச்சிட்டானுங்க. பவுலிங் வைஸ் நல்லா பண்ணானுங்க பவுலிங். டோர்னமெண்டோட ஸ்டார்ட்ல எது வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருந்ததோ அது இப்ப நல்லா இருக்கு ஓரளவு பரவாயில்ல. அது ஒரு மாதிரி பரவாயில்லாம இருக்கு. நம்பால இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சதே ஃபர்ஸ்ட் ஷாக்கு. ஆமா அதுவே சரியான. நாளைக்கு டாஸ் ஜெயிச்சோன்னா சரி இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு கல்ல அகமது வரும் இல்லையா, சரி அவனோட இது போல முகேஷ் சௌத்ரி என்ன பண்றான்னு பார்க்க ஒரு மாதிரி ஈகரா தான் இருந்துச்சு. அவனை எப்படி யூஸ் பண்ண வரானுங்க. பிகாஸ் நான் வந்து இவன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். அவன் கோஷ ராமகிருஷ்ணா கோஷ நான் எக்ஸ்பெக்ட் அதுவா தான் இருந்துச்சு. நான் இவனை முகேஷ் சௌத்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. லெஃப்ட் ஹேண்டர் இவனை கொண்டு வந்தாங்க மாப்பிள்ள. எனக்கு ஒரு டவுட். ஆனா என்ன ஸ்கேர் இன்ஜூரி இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல சிஎஸ்கே சைடுல. இப்போ ஆயுஷ் மாத்ரே சீரியஸா இருந்தானா அப்புறம் திருப்பி வேற ஆட வச்சானுங்க மாப்பிள்ள. எனக்கு டவுட், அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. ஒருத்தனால ஓடவும் முடியல, பாலை பார்த்து கீழே உழுவவும் முடியல, கைக்கு வேற கேட்சா பிடிக்கவும் முடியல. இது மூணுமே ஒரு மேட்ச் பண்ணா பரவாயில்ல மாப்ள. எல்லா மேட்ச்லயும் இது பண்றப்ப அவன் எதுக்கு ஃபீல்டிங் பண்றான்? சப் இம்பாக்ட் பவுண்டரில வச்சிருக்கானுங்க வேற தூக்கி அவன. ஒளிச்சு வச்ச காலம் போய் இப்ப வந்து
அவனையே மச்சான் பவுண்டரி நிக்கிற வைக்கல ஆளு. அவன் ஹைட்டுக்காக நிக்க வைக்கிறாங்க மச்சான், பிடிப்பானுன்ட்டு. ஆனா ரொம்ப ஈஸி கேட்ச் மிஸ் பண்றான். ஹைட் இன்னைக்கும் ஈஸி ஓகேடா, கேட்ச் தான். ஹைட்ன்ற மாப்பிள்ள ஒரு ஈஸி காரணத்துக்கு கேட்ச். என்ன பண்ண முடியாதுடா. இல்ல மச்சான், அவனை அங்க நிக்க வைக்கிற ஒரு மெயின் இன்டென்ஷனே அதுதானே மச்சான். 6 பால் அட்லீஸ்ட் தடுக்க முடியும்ட்டு. ஆக்சுவலி கேட்ச் பால் மிஸ் சொல்றது புரியுது. அது பால் ஆக்சுவலா என்ன சொல்ல போனா சொல்றான்னா, இந்த இம்பாக்ட் ரூல் எல்லாம் இல்லைன்னா அப்பயே மாட்டி இருந்திருப்பாரு ஆளு. ஆக்சுவலி பால் சொல்றது கரெக்ட். இம்பாக்ட் அவன் இருந்ததால 6th வந்து பவுலிங் பேட்டிங் ஆப்ஷனா ஆடிட்டு இருக்கான். ஃபீல்டிங் பண்ணாம ஆளு சுத்திட்டு இருந்தான். இப்ப வந்து மாட்டிக்கிட்டான் ஆளு. இப்ப வந்து பால் சொல்ற மாதிரி அவன் பவுல் 6th பவுலிங் ஆப்ஷனா இருக்கான் மாப்பிள்ள. அப்படி அவன் ம். பவுலிங்க போடலையே, அவன் எங்க போடுறான்? அதுக்கு அவன் இம்பாக்ட் பிளேயரா வரலாமே அவனு. சொல்ல வைக்க முடியாதுல்ல லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ பவுலிங். ஐயோ, எனக்கு அவனை பார்க்கும் அவன் போதெல்லாம் தான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. ருத்ராஜ் கூட இப்ப டீம்லன்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓரளவுக்குன்னா இப்ப டீம்ல அவன் தான். அவனையும் தூக்கி வெளில போட்டா யாருதான் இப்போ டீமை கொண்டு போவா ஃபீல்டுல? ஜானி பாய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சையத் பார்த்தாலே இப்ப யார் யாரு? சஞ்சு, இவன் ருத்து, ருத்து, கைக்வாட். இவன் அவ்வளவுதான். தூபே. ஜானி ஆனா பாய் இன்னைக்கு இவன் சொல்லுவான்ல, கைக்வாட் பிரவிஸ் பேட்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். எதுக்கு அவ்வளவு பிரவிஸ் வெயிட் அவசரப்பட்டான்னு தெரியல. கரெக்ட், பிரவிஸ் வெயிட் பண்ணிருக்கணும், வெயிட் இல்ல பண்ணிருக்கலாம். ஆனா அது அவனோட கைக்வாட் அது ஸ்லாட், அது அவனோட ஷாட் ஆட வேண்டிய ball தான். மிஸ் பட் டைம் ஆனா அவ்வளவுதான். ஐடியா தெரியல, இதே இன்னைக்கு பேட்டிங் எல்லா ஒரு மாதிரி மாறி மாறி first வந்துச்சு. இவன் ஷாட் வந்தான். எனக்கு ஷாட் எல்லாம் மாப்பிள்ள, ஆனா உண்மையான ஷாட் ஷாட் வந்து நம்மளோட கேம் ரேட் ஷாட் மாப்பிள்ள. எனக்கு நான் பிக் நான் பேஷ் ஆடும் நான் போதெல்லாம் வேற லெவல் ஆடுவாங்க மாப்பிள்ள இவங்க அவன் எல்லாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிரீனு பிக் பாஸ்ல கிரீனு அவன் ஆமா இவங்க மாப்பிள்ள, எல்லாம் எப்படி ஓப்பனர் ஆடுவாங்க தெரியுமா மாப்பிள்ள பிக் அவன். பேஷ்ல? நல்லா அடிப்பான். ஓப்பனர். ஓப்பனர் மாதிரியே ஆடலாம். ஆனா இன்னைக்கு ஏதோ இல்ல மாப்பிள்ள, எனக்கு என்ன தெரியாத போன நான் சீசனு நானும் வருமாவும் லைவ் பார்த்த மேட்ச் விஜய் சங்கர் இதே மாதிரிதான் முக்கி ஐ முக்கி அடிச்சான். ஆமாண்டா. ஐயோ ஆனா ஸ்டேடியம்ல போகவே இல்லை. சவுண்டே கிடையாது. ஸ்டேடியம்ல சவுண்டே இல்ல ஸ்டேடியம்ல. எவ்வளவு முக்கி முக்கி நாங்களா அடிச்சா நான் பால் போவே. அதே மாதிரிதான் இன்னைக்கு இவன் ஷாட்டும் ஆடினான். ஷாட் எல்லாம் மாப்பிள்ள. சொல்லு பால், சொல்லு பால், சொல்லு பால். ஷாட்டுக்குன்னு இல்ல, இந்த மல்லிங்கா அவனோட ஏய் லென்த் ஃபன் அப்படி பால். இருந்துச்சு அவனோடது. ஏன்னா எலிவேட் பண்ண முடியல. சூப்பர் பவுலிங் அவன். சர்ஃப்ராஸ்னாலே அப்படிதான். அவன் பால எல்லாரும் பிளாட்டா தான் அடிக்க முடியாது, தூக்க முடியல. அவன் அந்த டைமிங் கொடுக்கல அவன். அதனாலதான் 2 பேரும் அதே மாதிரி அந்த ஷாட் தான் அடிக்க முடியும். அந்த சூப்பர் டைமிங் பவுலிங் அவனோட சூப்பரா அவனோட போட்டான். ஸ்பெல்லினுக்கு பயங்கரமான ஸ்பெல்லு ஐயா மாப்பிள்ள. அந்த கைக்வாட் ஆனா விக்கெட் செம்மையா அவனுங்களுமே இருந்துச்சு. ஃபீல்டிங் எல்லாம் அதெல்லாம் சொதப்பானுங்க. அதனாலதான் ஓரளவு க்ளோசர் ஆமா ரேஞ்சுக்கு நம்ம போனோம். அந்த 10 ரன் ம். டிஃபரன் அந்த மார்ஜின். ஆமா பவர் பிளேல 80 ரன் எடுத்துட்டு போய் வச்சானுங்க. 60 70 அதுதான் 80. அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்து ரன் வந்துட்டே இருந்துச்சு ஒரு சைடுல இருந்து கொஞ்சம். இதெல்லாம் அது மாப்பிள்ள இல்ல கையில மச்சான். இரு அந்த பவர் பிளே பிளஸ் ஒரு 4 ஓவர்ஸ்ல வந்த ரன் தான். அதுக்கு அடுத்து ரொம்ப ஸ்லோவா ஒரு வந்துட்டு இருந்துச்சு. மாப்பிள்ள. ஒரு விக்கெட் சர்ஃப்ராஸோ இல்ல பிரீவியஸ் எவனா ஒருத்த அந்த கிளாஸ் மாதிரி நான் இருந்தான்னா இன்னைக்கு அப்படிதான் நம்ம பால் கையில. நான் எதிர்பார்த்தேன். யாராச்சும் ஒருத்தனா சென்றுவான் லாஸ்ட் வரைக்கும். அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் தூபையாச்சும் ஆடும் பார்த்தா அவன் அந்த பால் போட்டானா. சர்ஃப்ராஸ் இருக்கான் பாரு மாப்பிள்ள. சர்ஃப்ராஸ் வந்து குடு குடு குடுன்னு இருக்கான் மாப்பிள்ள ஃபீல்டுக்கு பிச்சுக்குள்ள. எனக்கு தெரியல, நான் தூபே மாப்பிள்ள வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இது ஓடுறான் மச்சான். இவன். தூபே ரன் வந்து அவன் வந்து ரொட்டேட் ஓடி பண்ணிடலாம் தான் பார்த்தான். முடிக்கிறதுக்குள்ளாட்டி அடிக்க பார்க்கலாம். அவன் ரொட்டேட் இல்ல பண்ணிட்டு மாப்பிள்ள, ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தான். இல்ல மாப்பிள்ள, அவன் சர்ஃப்ராஸ் தேர்ட் ஷாட் பண்ணுக்கு அடிச்சு விட்டு குடுகுடுன்னு ஓடுறான். ஷாட் ஆஃப். நான் ரன் அவுட் ஆவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. குடு ஓ குடு அந்த ஏதோ ரன் இருக்கு. எலிக்குட்டி மாதிரி இருக்கான் இன்னைக்கு மாப்பிள்ள ஏதோ ஓடுறது. ஒரு ஆனா மாதிரி அவன் பிச்ச கிளம்சியா ஃபாஸ்டா இருந்தது இருந்தான்டா அவன். நம்ம பேட்டிங்கே இன்னைக்கு. பிச்சில் பயங்கர ஃபாஸ்டா இருந்தான் என்ன மாப்பிள்ள. ம். நம்ம பேட்டிங்கே இன்னைக்கு ஆர்டர் எதுவுமே செட் ஆகாம ஒரு மாதிரி கிளம்சியா இருந்ததுன்ற. ரொம்ப கிளம்சி ரெட்டி எனக்கு. மச்சான் பாரு, ஒரு போலர் வந்து ம். மெயின் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். இந்த இல்ல மட்டும் ஏன் ஆடல ஒரே லாஸ்ட் பொசிஷன்ல அவன். செட் ஆகி ஆட மாட்டானுங்க? மாத்தி மாத்தி எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? இன்ஜுரி மாப்பிள்ள, இன்ஜுரி. இப்ப அவன் கலீல் பாரு இருந்தா இப்போ வச்சுக்க, நெக்ஸ்ட் பவுலர் கலீல் தானே மாத்திரை மாப்பிள்ள இன்ஜுரி. மாத்திரை பேட்ஸ்மேன்ல ஏன் மாப்பிள்ள போடுவானான்னு மாத்துறானுங்க? தெரியல நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ. அதுதான் மாப்பிள்ள. பேட்ஸ்மேன் லைனப் ஷாட் உள்ள இருந்தாலும் மாப்பிள்ள, ஷாட் ஓப்பனர் தூக்கி நீ வந்து 6 ரன்ஸ் வந்து இறக்க விட முடியாதுல்ல. அவன் உண்மையா சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு அவன் ஓப்பனர்னு அவன் சொல்லும் போதுதான் தெரியுதே. அவன் மச்சான் ஓப்பனர் மாதிரியே ஏய், ஆடல. ஓப்பனர் அவன் மச்சான் மாப்பிள்ள, பிக் பேஷ்ல பாரு மச்சான் ஓப்பனர். எப்படி அடிப்பான், எப்படி ஆடி மச்சான் பிக் இருக்கான்ட்டு பேஷ்ல அவன் பாரு, ஷாட். பிக் பேஷ்ல பாருன்னா இதுல மச்சான் என்னடா பண்ணா? மச்சான் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வச்சுதான் மச்சான் எடுத்திருப்பானுங்க ஐபிஎல்ல அவனுக்கு. அப்புறம் ஐபிஎல் எதுக்கு தான் இப்படி எடுத்திருப்பாங்க. ஆடுறான்? ஃபர்ஸ்ட் மேட்சும் ஆடினா தானே அவன்? ஆமா, இல்ல அப்பவும் இப்பதான் இப்படிதான் நான் ஆடினா. நினைக்கிறேன். ஆடினானா என்ன. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினா இப்படிதான் ஆடினா. ஃபர்ஸ்ட் மேட்சும் ம். இது பண்ண ஐயோ முடியாது மச்சான். எனக்கெல்லாம் அவனும் ஒரு குட் பிளேயர் ஷார்ட். அவ்வளவுதான். மேபி ஹேட் a bad day இன்னைக்கு. எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு இல்ல. மச்சான். as a whole பாக்கணும் மச்சான். இப்ப அவன் அதுவுமே பண்ணல. அவன் ஆயுஷ் ஷாட்னா மாத்திரை மட்டும் இன்னைக்கு இன்னும் அடிக்கலனா பண்ணா இந்த இருந்திருக்கும். இந்த அளவு ஸ்கோர் வந்திருக்கவே வந்திருக்காது. ஆயுஷ் வந்திருக்காது மாத்திரை மட்டும் அடிக்கலனா. மாப்பிள்ள. 1 செகண்ட் ஓப்பனிங் வந்து கொலாப்ஸ் மாப்பிள்ள. 1 செகண்ட் மாப்பிள்ள. இந்த பட் ஆனா அன்னைக்கே அதான் சஞ்சு எனக்கு மாத்தணும் இவன் மாப்பிள்ள. சொன்னா எனக்கு பாரு, அந்த மாதிரி கரெக்டா தான். அஸ்வின் வீடியோ ஒண்ணு பாத்தியா? நான் பண்ற சைட்ல புலம்புறேன். எங்கடா ஷாட், ஏன்டா ஒரு ஷாட் அட்றா, ஷாட் பேரு மட்டும் ஷாட் அட்றா, ஷாட் அப்படின்றேன். என் தம்பி அவன் எல்லாம் அடிக்க ஆளா பண்றான். டேய் அவன் ஒரு பிக் பாஸ் எல்லாம் பெரிய பிளேயர். அவன் என்ன இப்படி சொல்றான்?
ஓகே மேபி தெரியல. அதான் சொல்றேன்டா, பேட் டே சொல்ற கிரீன் மாதிரி பேட் டேவா இருக்கலாம். இவெல்லாம் ஆடுறோம். எப்படி ஆனா எப்படி நம்ம குட் பிளேயர்ஸ் மச்சான் ரெண்டு பேருமே. நல்லா கொண்டு வந்தாங்க ஷார்ட், கிரீன் மச்சான். எல்லாமே. பவர் பிளேல நல்ல ஒரு ஓப்பனிங் நான் கிடைச்சு அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணல. லாஸ்ட் வரைக்குமே டூபே விக்கெட் போற வரைக்குமே நான் சிஎஸ்கே தான் நினைச்சிட்டு இருந்தேன் கேம். கையில இருந்துச்சு அதுக்கப்புறம் மாப்ள கேம் கையில இருந்த கேம் ஒண்ணுமே இல்ல மாப்ள. பிரேவிஸ் மாப்ள டூபே என்ன ஷார்ட் பால் ஆட மாட்டான்னு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானுங்களா என்ன? அட்டி வரவன் அவன் எல்லாம் அப்போல இருந்து டூபேக்கு ஷார்ட் பால் மச்சான். நடுவுல அவன் எல்லாம் இந்த முக்காசு அவுட் ஆகுறதே இதெல்லாம் ஆடிட்டு தூக்கி வேர்ல்டு கப் விட்டுருவான் எல்லாம் பால ஆடித்தானடா அப்படின்ட்டு. இருந்தான். மாப்ள இவன் சொல்லுவாங்களா ஜனி பையன் சையது வாத்தஃபகா ஒருத்தர் இருப்பான் WTFன்னு. ம் அவன் சொல்லுவான் பாத்தியா தூபே ஒரு ஸ்கேம். அது உண்மை மாப்ள. அவன் சொல்றது 100% உண்மை மாப்ள. அவனோட ஸ்கேம் தைலும். ஐயோ அவனோட ஸ்கேம் மாப்ள. எனக்கெல்லாம் எனக்கு மாப்ள ஒண்ணுமே இல்ல மாப்ள. அவன் சரி ஷார்ட்டா புறான்னு தெரியுதுல, சும்மா கண்ணை முடி இல்ல ஃபைன் லெக்ல சுத்த வேண்டியதானே மாப்ள. பார்த்து சுத்தலாம். பார்த்து அவன் அட்டென்ட் பண்ணவே ட்ரை பண்ணல பால. அவன் ஒரு மாதிரி அட்டன் பண்ணவே ட்ரை பண்ணல ஃபுல்லா மாப்ள. போக மாட்டான் அந்த ஷாட்டுக்கு. அதுதான் மாப்ள இங்க கடுப்பா ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறான் மாப்ள. சும்மா ஒரு மாதிரி கமிட் மாப்ள. ஆயிட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ஷாட்டுக்கு. சரி அதாச்சும் பாரு விக்கெட் ஆனா பாரு மாப்ள. ஒரு பால் விக்கெட் பாடாம பாரு. அப்புறம் அந்த விக்கெட் பால் ஆனது வந்து அவன் வந்து ரொட்டேட் பண்ணி சரி அடுத்து லாஸ்ட் பிஃபோர் பால் தானே அப்படிதான் ஏதாவது யோசிச்சிருந்துருக்கணும். ஏன்னா அவன் வந்து அடிக்கலாம் பாக்கல, அது அடிக்க பார்த்து அவுட் ஆகல அவன் மாப்ள. அத சொல்ல வரல. சரி பால் காலுக்கு எதையாச்சும் பாரு ஃபுட்பால் மாதிரியே பால் எதிர்த்து உனக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியுது தானே மாப்ள கால. எனக்கு அவன் தான் மாப்ள வெக்ஸ் இன்னைக்கு கேம்ல. என்ன பண்றது. ஆனா அது ஹோல் பாக்கும்போது இட் வாஸ் a close game மச்சான். அவங்களதுல வந்து ஆற மாதிரி கிளாசன் வந்து side ஸ்டெடியா எல்லாம் நின்னா ஒரு சைடு அதுக்கு விக்கெட் happy-ஆ ஓடுனா மிடில் நின்னு ஸ்டெடி பண்ணான். மாப்ள அவனுங்களுக்கு அது ஸ்லோ நம்ம ஆனது கிட்ட டெத் இல்ல. ஓவர்ஸ். அவனுங்களுக்கு ஸ்லோ ஆனது டெத் ஓவர்ஸ்ல மட்டும் தான் கேம் ஸ்லோ ஆச்சு. ஆமா நம்மளுக்கு மிடில் ஓவர்ல இருந்து ஸ்லோ ஆரம்பிச்சு, பவர் பிளே முடிஞ்சதுல இருந்தே ஸ்லோ ஆரம்பிச்சு நம்மளுக்கு கேம். அதுலதான் நம்ம விட்டோம் கேம். பவர் இவங்க பிளேல செட் அட்லீஸ்ட் பண்ணதான் ஸ்கோர் நம்ம டீம். மேட்ச் ஷாட் ஓகே டேய் 20 பால் ரன் நின்ட்டான் வந்துட்டு தானே மாப்ள. இருந்துச்சு. 20 பால் நின்ட்டான். ரன் 20வது வந்துட்டு தான் பாலுக்கு இருந்துச்சு. அதான் வந்துட்டு ரன்னு இருந்துச்சு மாப்ள. பவர் பிளேல அதிகமா வந்துடுச்சு. அதனால வந்து உனக்கு கம்மியா வரவே தெரியல பெருசா. ஆமா ஆமா. ரன் வழக்கமா வந்துட்டு நம்ம தான் ஆளுங்க இருந்துச்சு. வந்து இவங்க 50 40 for 2 50 for 3 அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ரன் இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு தான் மாப்ள 70% இருந்துச்சு. 75% வரவே இந்த வித்தியாசம் தெரியல இன்னைக்கு. ரன் அதான் டூ வந்துட்டே ஆயிடுச்சு அவன் இருந்துச்சு. சென்டர்ல பட் அது ஓடுது. கூட ஆமா. அப்படியே விக்கெட்டும் போச்சு மாப்ள. அது கூட விக்கெட்டும் போயிட்டே இருந்துச்சு மாப்ள. விக்கெட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கும் பிரச்சனை போகும் ரெகுலர் மாப்ள. இன்டர்வல்ல போய் நின்னுச்சு. எவனுமே ஆனா பெருசா ஒரு பார்ட்னர்ஷிப் கைக்வாட் 46 இன்னைக்கு யாரோ ரொம்ப ஒரு நாள் பார்ட்னர்ஷிப் கழிச்சு வச்சுன்னு. அடிக்க ட்ரை பண்ணி ஒரு 2-3 போர் நல்லதா அடிச்சான்னு நினைக்கிறேன் எனக்கு. நான் நின்றுவோம் கைக்வாட் மச்சான் நான் நினைச்சேன்டா அதுதான் இன்னைக்கு. சொல்றேன். நீங்க விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 3 எப்படியாவது அவனுக்கு கொண்டு வந்துடுறானுங்க ஓரளவு ஒரு ஸ்கோரை. புரியுதா? மிடில் ஆர்டர் அதுல வந்து இப்ப சஞ்சு அவுட் ஆனா ருத்து இன்னைக்கு ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி ஆடினா, ருத்து அவுட் ஆனா சஞ்சு ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறான். ஆயிஷா அவனோட கேம் ஆடுறான். அதுல பிரச்சனையே மாப்ள. இல்ல. ருத்து எங்கே மாப்ள 19 அடிச்சான் மாப்ள. 20 17 பாலுக்கு. முன்ன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்ல கொஞ்ச நேரமா அதிகமா அப்படி நின்னான். சொல்றாங்க. அவன் அப்படி இன்டென்ட் முன்ன சொல்றேன். மேட்ச் அடிக்கணும்னு பாக்குறான் அட்லீஸ்ட் அவன். அதான் மாப்ள. முன்ன மேட்ச் அடிச்சான். சிங்கிள் டிஜிட், இந்த மேட்ச் டபுள் டிஜிட். பொறுமையா அடுத்த மேட்ச் ட்ரிபிள் ஸ்பார்க் டிஜிட். இப்பதான் அடுத்த ஸ்பார்க் மேட்ச் கொஞ்சமா ட்ரிபிள் டிஜிட் ஆரம்பிச்சிருக்கு. மும்பை கூட. மும்பை கூட கூடயா? அதுதான் சொல்ல மீம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க பாரு. அப்படியே தோக்குற மாதிரி தோத்துட்டு எங்க கூட அடிச்சு கம்பேக் வரலான்னு வெயிட் பண்றீங்கல்ல. அந்த மாதிரி தான் வெயிட் பண்ண பானுங்க உண்மையாவே அவனுங்க. இப்ப நம்மளோடதான் ஆரம்பிப்பாங்க. கரெக்டா நம்ம கூட தான் ஆரம்பிச்சுட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு போயின்னு இருப்பானுங்க அவனுங்க. எனக்குலாம் இன்னைக்கு வந்து அவனுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட் பிளேயிங் லெவலே சொதப்பன மாதிரி ஒரு ஃபீல் மாப்ள எனக்கு. யார் சிஎஸ்கே தான். அகிலேஷ் விளையாண்டுருக்கணும் மாப்ள. வேற யார் மாப்ள ஆப்ஷன் சொல்லு மாப்ள ஒண்ணுமே இல்ல மாப்ள. இல்ல மாப்ள. இல்ல சொல்றதுக்கு இல்ல. அகிலேஷ் விளையாண்டு வச்சுட்டு இவனுங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பவுலருக்கு என்ன பண்ணிருக்கோம். இப்ப முகேஷ் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. மேட்ச் ஷாட்டுக்கு மேல யார உட்கார வச்சானுங்க? அகிலேஷ் உட்கார வைக்கிறாங்க. அதுதான் மேபி ஜானி பேசலாம். இருக்கலாம் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்ன்றதுனால இருக்கலாம். இன்ஜூரி கன்சர்னா இருந்திருக்கலாம். மாப்ள எனக்கு தெரிஞ்சு இன்ஜூரி இல்ல மாப்ள. அதேதான் மச்சான் எதுக்கு மச்சான் நல்லா செட் ஆகி ப்ராப்பர் 11ல ஆனா எதுக்கு போடணும் அவனை? சம்பந்தமே இல்லையா? 11 பார்த்தானே ஷாக் ஆனானே. நானும் ஷாக்கு. எதுக்கு மாத்திரம் இன்னைக்கு என் கசின் கூட இதை பத்தி தான் பேசிக்கிறேன். அகிலேஷ் மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, உட்கார வச்சிடக்கூடாது. கலீல்ல இன்ஜூரியா அதுக்கு தந்தா முகேஷ் சௌத்ரி. நான் எதிர்பார்த்த ராமகிருஷ்ணா கோஷ். அவன் வருவான், அவன் ஏதாச்சும் பண்ணி கொடுப்பான், ஏதாச்சும் பண்ணுவான். அவனை சொல்லிக்கிட்டு இருக்க அவன் பாரு. கடைசியா ஏதாவது ஒரு மேட்ச்ல எடுத்து வந்து விட போறாங்க. அடி போல போறாங்க அவனை. திரும்பி போய் உட்கார பண்ணி உட்கார வச்சிட போறாங்க அவனை. அவ்வளவுதான் இதான் நடக்க போகுது. அதுதான் சொல்றேன். அந்த ஒரு மேட்ச் வருவான், அவனை போட்டு அடியேன்னு அடிப்பாங்க. அதுக்கு அடுத்து போய் உட்கார வச்சிருவாங்க அவனை. அவ்வளவுதான்.
மாப்ள இதுதான் அதே நடக்கும். அதே இல்ல மாப்ள அதே மாதிரி எஸ்ஆர்எச் நீ பாரு. இப்ப நம்ம எஸ்ஆர்எச் பத்தி பேசுவோம் கொஞ்சம். இவன் எஸ்ஆர்எச் நீ பஸ்ல பாரு இப்படி மாப்ள. இப்படி ஆடிட்டு போறானா, இவன் நம்ம சொல்றதுக்கு ஒத்துக்க மாட்டான் இல்ல போல இல்ல இவன். பஸ்ல தான் அப்படி ஆடிட்டு இருக்கு. இல்ல நம்ம மாப்ள தப்பா ஏதாவது சொல்றோமான்னு பாத்துட்டு இருக்கேன். நம்ம எஸ்ஆர்எச் பத்தி பேசுவோம். எஸ்ஆர்எச் பாரு மாப்ள, அவனுங்களையும் அந்த டெபியூ 2 பவுலர் இருக்கானுங்க பாரு, அவனுங்களும் எக்ஸ்பென்சிவா இருந்தானுங்க. பட் இருந்தாலுமே அவனை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பின்னாடி ஈசன் மலிங்காவும் ரெட்டி வந்துட்டான். நிதிஷ் ரெட்டி வந்துட்டான். புரியுது? அந்த மாதிரி நிதிஷ் நம்மள்ட்ட அந்த ரெட்டி மாதிரி என்னப்பா யாருமே இல்ல சரியான இம்ப்ரூவ்மெண்ட் அவன் பாவா. போட்டான்டா. மாப்ள. அவன் தான் நல்ல சொன்னானே இப்போ. இம்ப்ரூவ்மெண்ட். மாப்ள அவன் அவன் பேர் போடுற என்ன, பால் வருண் ஸ்விங் அரன் ஆகுது சொன்னானேடா. மாப்ள. நெக்ஸ்ட்ல ஆமா வந்து ஏதோ ரொம்ப ஒரு டைம் ஸ்பெண்ட் அவனோட பண்றான். ஏதோ ஒருத்தன் பேர் சொன்னான். அவன் பேர் மறந்துச்சு எனக்கு. ஜேசன் சம்திங் ஏதோ ஒன்னு சொன்னாங்க. ஜேசன் ராய். அவன் இல்ல தான் அந்த வந்து இன்டர்வியூல வருண் அரன் ஜேசன் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவான். ஆமா ஆமா ஜேசன் இந்த மாதிரி சஞ்சய். பிச்சுல அரசியல் வேண்டாம். அரசியல் இல்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. தவிர்ப்போம். So, வேற அதான் என்ன மாப்ள எனக்கு பேசுறது இந்த மேட்ச பத்தி. இல்ல ஆனா கூட எனக்கு நீங்க ஜெயிச்சா பாயிண்ட் டேபிள் என்னென்னமோ சொன்னானுங்க. இங்க போவும், இந்த ரன் ரேட்ல வந்துரும், அப்படி இப்படி என்னானுங்க. இல்ல அது அது நான் சொல்றேன். நான் அது யோசிச்சுதான் இருந்தேன். அதாவது நேத்து நடந்த மேட்ச்ல கேகேஆர் வின் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஓகே. ஆர்சிபி வின் பண்ணிருக்கணும். அப்படி வின் பண்ணிருந்தா சிஎஸ்கே ஆட்டோமேட்டிக்கா 4th பொசிஷன். அதுல எதுவுமே நடக்கல இன்னைக்கு. எதுவுமே நடக்கல. கேகேஆர் தோத்துனா, ஆர்சிபி தோத்துனா, சிஎஸ்கே தோத்துருச்சு. நம்ம ஆளுங்க அப்பயும் 7th இருக்கானுங்கப்பா. அதுதான் இருப்பானுங்களே. நம்ம பங்காளிக ஆமா. அதெல்லாம் ஃபார் ரீசன். மும்பை இப்ப 7th கேகேஆர் ஃபார் ரீசன். மும்பையே கேகேஆர் இதுக்கு அடுத்து மும்பைல வெற்றி தான். நம்மதான் இப்ப வருது இல்ல. ஏய் தலை இத ரீலா ரெஃபரன்ஸ் போடுற வந்துச்சு. மச்சான். இதுக்கு அடுத்து வெற்றி தான் நம்மளுக்கு. பயப்படாதீங்க. அதான் இந்த ஒரு செக்ஷன் எடுத்துட்டு ரீலா இதை போட்டுரு மச்சான். சோ தலை ஷார்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல்ல வந்துட்டாலே ரீலா முடிஞ்சுங்க. மாப்பிள்ள நீங்க ரீலா போட்டு. பாட்டுனா ரெடியா வச்சிருந்தேன் மாப்பிள்ள. ஜெயதா ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு. அப்ப அப்படியே பட் ஓகே. வச்சுக்கோ. அடுத்த இல்ல சீசன் பாடலாம். இல்ல இப்பயே நான் பாடுறேன். அவன் வந்து பவுலிங் சூப்பரா பண்ணான். அதுக்காண்டி அவன் அதுக்கு பாட்டு பாடுறேன். ஓகே. அவனோட பவுலிங் காட்டி இந்த பாட்டு. யார் சரி போலிங் பாடு. காட்டி? பீடாக் இதான் பீடாக் பாட்டுலயே மாதிரி பாட கண்டுபிடிப்பேன். போறேன். பாடு. பீடாக் மாதிரி பாடுறேன் மாப்பிள்ள. என்ஜாமி பாடு. வந்தானே, என்ஜாமி வந்தானே, டிக்கெட் எடுத்தானே, சிஎஸ்கே கொஞ்சம் காப்பாத்துனானே. பாடிட்டு இருந்தேன் ஸ்டாப் அப்படின்ட்டு பேண்ட் லீடர் என்ன பார்த்து பாடிராத அப்படின்னாரு. பாடாதன்னு கூட சொல்ல, பாடிராத அப்படின்னாரு. நான் எப்பயுமே அவன் ஓவர் தான் மாப்பிள்ள பாக்குற மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள. அவன் ஓவர் போட வந்தாலே எதுனா அவனு பண்ணிடுவான்னு ஒரு தோணுச்சு மாப்பிள்ள. எதனா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் ஓவர் மட்டும்தான். ஆனா எனக்கு அவ்வளோ இன்னைக்கு 195லயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னே நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். கன்ஃபார்ம் ஜெயிக்கிறோம். ஏய் நானும் அதான் ஏய் நினைச்சேன். First innings நல்லா அப்போ ரெஸ்ட்ரிக்ட் win பண்ணானுங்க. பண்ணிட்டான்டா. சொல்ல போனா சூப்பரா அப்படியே பண்ணானுங்க. பால் மேல போனதெல்லாம் முக்காவாசி விக்கெட். ஃபீல்டிங் ஓகே. எனக்கு தூபே தவிர மீதி எல்லாம் ஓரளவு நல்லா தான் பண்றானுங்க. துபே ஒண்ணும் பண்ண அவனுங்க துபே முடியல. டீம் எல்லாம் அந்த இன்னைக்கு கொடூரம். அதனாலதான் நம்ம நம்ம 200 A11ல மருது மாதிரி அவன். 10 ரன் டிஃபரன்ஸ்க்காவது வந்தோம். இல்லன்னா 160 அதுலயே முடிச்சு அந்த ரெக்கார்டை கண்டினியூ பண்ணிட்டு வந்திருப்போம். 180 ஏதோ ஒன்னு சேஸ் பண்ணாம தோத்துனே இருக்கோம் இவ்வளவு வருஷமா. அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்துருக்கோம். அது இன்னைக்கு அது இப்பயும் கமெண்ட் கண்டினியூ பண்ணிருக்கோம் தான். ஆனா அட்லீஸ்ட் 180 கிராஸ் ஆயிருக்கு. மாப்பிள்ள இந்த நேரத்துல நான் இவனுக்கு தான் மாப்பிள்ள சூப்பர்னு சொல்லணும். அவன் யாருன்னா இஷான் கிஷான் மாப்பிள்ள. அவன் வேற லெவல் வேணுமா பண்ண அவன் பவர் பிளேல வந்து டக் அவுட் ஆயிட்டு போனான். அவன் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதுக்கும் ஒரு சூப்பர் சொல்லியாச்சு. இல்ல மாப்பிள்ள அவன் அந்த டெபியூ பவுலர் ஒருத்தர் இருக்கான் பாரு, 54 ரன் ஆமா. கொடுத்தான் பாரு மாப்பிள்ள. அவன் மேல நம்பிக்கையா வச்சு லாஸ்ட் ஒரு நம்பிக்கையா கொடுத்தான். அதுவும் அந்த பிரஷர் டைம்ல கொடுத்தான் மாப்பிள்ள. அவன் போன மேட்ச் பாத்தியா ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர். ஆனா இன்னைக்கு 3 ஓவருமே இன்னைக்கு அவன் டே இல்ல இன்னைக்கு அவன் டே அவன் பிரஷர் ஆயிட்டான். ஏய் இது யாருடைய தான்ப்பா சொல்லுங்கப்பா. எவன சொன்னாலும் அவன் டே கிடையாதுன்றீங்க. யாருடைய இன்னைக்கு as a whole டீமுக்கா பார்த்தேன்னா மச்சான் ரொம்ப மட்டமான கேம் எல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ சிஎஸ்கே ஆடி இருக்க கேம்ஸ்ல எடுத்து பார்த்தேன்னு வையேன், இது ஒன் ஆஃப் த பெட்டர் கேம்ஸ். இது அது ஒத்துக்கணும். இப்போ நீ ஏத்துக்கணும் மச்சான் ஃபேக்ட். இப்ப லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சதாலே 3ஆவது மேட்ச் இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி நினைச்சு பாத்துருக்கேன், ஜெயிக்கல. ஆனா அது லாஸ்ட் டைம் விட்டுட்டு பார்த்தேன்னு அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா இப்படி இருக்கும்னு இவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பவுலிங் இல்ல, அப்படி பவுலிங் ரெடி பண்ணி வந்தாங்க. இப்போ டீம் கோஆர்டினேட்டர் இருந்துச்சு, பேட்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து ஓப்பனிங் ஆடாம இருந்தாங்க. ஓப்பனிங் ஸ்டார்ட் இல்லாம இருந்துச்சு, பவர் பிளேல பில்டப் இல்லாம இருந்துச்சு. அதை ரிக்ரெக்ட் பண்ணாங்க. நல்லா இருந்தது மிடில் ஆர்டர். இப்ப திடீர்னு பார்த்தா மிடில் ஆர்டர் கொலாப்ஸ். அதான் இதோ இங்க மிடில் ஆர்டர் சரி பண்றதுக்கு நம்மால நம்மால ஒருவர் இப்ப மிடில் பண்றாங்க. ஆர்டர் சரி பண்றதுக்கு நான் தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற ஒருவர். இப்ப அவரோட கம்பேக்குக்கான செட்டப் தான் இதெல்லாம். தோனி எல்லாம் ஆட மாட்டான்டா. தோனி ஆடினாலுமே எனக்கு என்னமோ இப்ப போற இந்த சிச்சுவேஷன் பற்றி பார்த்தா சென்னை வந்து ஒரு
ஆர்சிபி அடிச்சு இல்ல பஞ்சாப் அடிச்சு கப் அடிக்கிற வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லப்பா. தம்பி இதான் நீங்க ஓபன் எங்க கப்புக்கு போறீங்க? நம்ம முதல்ல டாப் 4 அதை நோக்கி போகணும் நம்ம முதல்ல. அது என்னடா நீங்க நமக்கு நீங்க டாப் எங்க 4 ஃபைனலுக்கே போயிட்டீங்க நீங்க. டாப் 4 போனா அல்டிமேட் கோல் மச்சான் அதானே. அது போனால் நடக்காதுன்னு சொல்றேன். இந்த எனக்கு டீம் தெரிஞ்சு உங்க வச்சு சென்னை டீசெண்டா எனக்கு பண்ணாது. தெரிஞ்சு ஒரு சிஎஸ்ஏ 6 போனாலும் 5 6 இல்ல 7 இந்த 3 மாப்பிள பொசிஷன்ல முடிப்பாங்க. 5ல முடிச்சாலே கவலைப்படாத. பெரிய விஷயம் கேகேஆர் மாப்பிள. கேகேஆர் அதுக்கு அதான் நம்ம சொல்றேன். போட்டு வாங்கடா. அதுக்கு கேகேஆர் அவங்க நம்மளுக்கு லாஸ்ட் பொசிஷன் அவங்க ஃபிக்ஸ் இன்னைக்கு பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கு வேற பொசிஷன் வேணான்ட்டு. சோ அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம். நான் மென்டலி ரெடி ஆயிட்டேன். 2028ல 6வது ஸ்டார் வருது நம்ம ஜெர்சில. 2028 2028 மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் மெகாக்ஷன் என்ன பண்ண போறானுங்க? திரும்ப விஜய் சங்கர் எடுப்பானுங்க, திருப்பதி இவனுங்க எடுப்பானுங்க. இந்த இந்த ஆக்ஷன்ல அதிக காசு மச்சான் வச்சுக்கிட்டே போய் சூப்பரா இட்டு நான் வந்திருக்கானுங்க. நான் தான் சொல்றேன் இதுல மெகா ஆக்ஷனுக்கு போறீங்க. அந்த பேனலை மாத்தினா எல்லாம் மாறும் மச்சான். கோச் Correct ஹெட் மாப்ள. ஹெட் கோச் மாத்த மாட்டாங்க bro. கம்யூனிட்டி மச்சான். அவனுக்கு மச்சான் அந்த ஆண்ட்ரூ ஃபிளவர் தானே இப்போ இருக்கிறது ஆர்சிபிக்கு. அவன் தான் மச்சான். எந்தெந்த டீம்ல அவன் இங்கிலாந்து டைம்ல இருந்து அவன் இங்கிலாந்துக்கு இருந்து எந்தெந்த டீம்ல இருந்தானோ ஆமா, அவன் தான் நானும் qualify ஆகி பார்த்தேன். இதில் வேற பாத்தியா level. வேற அதுவும் லெவல்ல correct பா. மச்சான். இந்த மாதிரி தான் மச்சான் பண்ணல. இப்போ டீம் இப்போ ஸ்டார்டிங்ல மச்சான் இட்ஸ் a family எப்பயோ மச்சான். ஒருத்தான இவங்களது வந்து இப்ப ஃபேமிலி. பாரு இட்ஸ் a இந்த family. மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதால தான் இப்போ இந்த இந்த நிலைமை ஃபேமிலி வருதா. ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலியை போய் நீ எப்படி பிரிப்ப? நீ போயிட்டு மாதிரி நீங்க வெளில அப்ப போங்க அக்செப்ட் அப்படி பண்ணிக்கூடா. இப்படின்னு. அப்ப அக்செப்ட் பண்ணிக்கூடா. அப்பயே அக்செப்ட் நாங்க கொஞ்சம் பண்ணிக்கோ. ரெக்கார்டான ஃபேமிலி. நாங்க அக்செப்ட் தேவையானப்ப அக்செப்ட் பண்ணிப்போம், தேவையில்லாத தூக்கி போட்டு அடிப்போம் நாங்க. மாப்பிள அவ்வளவுதான், வேற என்ன பேசுறது? எனக்கு ரொம்ப அடுத்து வேற டிசப்பாயிண்ட் அவனுக்கு எல்லாம் இல்ல மும்பை மச்சான். இந்தியன்ஸோட கொஞ்சம் ஓகே தான் இன்னைக்கு மேட்ச். இல்ல, அதுவும் லாஸ்ட் எனக்கு ஓவருக்கு டிசப்பாயிண்ட். போச்சுல, அதனால ஓவர் இன்னொரு எனக்கு என்ன பேட்ஸ்மேன் இருந்தா டிசப்பாயிண்ட், அப்ப கூட அடிச்சிருக்கலாம். ஜாக் இப்போ டூபே இன்னொரு இன்னொருத்தன் பேட்ஸ்மேன் அப்புறம் இருந்தா என்னடா எனக்கு புரியலடா. எத்தனை மச்சான் பேர்டா? எவனாச்சும் அடிக்காம ஒரு அவுட் ஆகாம இல்ல ஒருத்தர் மாப்பிள, இருந்திருந்தா இல்ல வர்மா, அதுவும் ஸ்டில் வர்மா லாஸ்ட் ஓவர் இரு. கூட வின்னபிள்னு சொல்றேன். எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா, நான் வந்து தேர்ட் வின் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 195 ஸ்கோர் வந்து எக்ஸ்பெக்ட், எனக்கு ஆன் டைம் அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றேன். கண்டிப்பா வின்னிடா. ஜான் அதான் சொன்னேன். எனக்குலாம் டிஃபெண்ட் அதுதான் எனக்கு பண்ணானுங்கடா. எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணானுங்க இவனுங்க. இல்ல மாப்பிள, ஆக்சுவலி இது நல்லது நம்மளுக்கு நடந்தது. நம்ம டீம் சேசிக்கான டீம் கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு. சத்தியமா நம்ம டீம் இதுக்கு புரிஞ்சிருக்கும். முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச் ஏன் முடியும் இத்தனை நாள் சேசிங் தெரியலையா அதுலயும் இதைத்தான் பண்ணானுங்க. ஓவர்டன் மட்டும் இல்ல வந்து மாப்பிள, பாப்பா இவ்வளவு நாள் தெரியல. நடந்துச்சு. இவ்வளவு நாள் அப்படிதான் நான் நினைச்சது. பேட்டிங் லைனப் எடுத்து 8வது பிளேயருக்கு இருக்கு பண்ணுவானுங்க, அது ஒரு இது இருந்துச்சு. இன்னைக்கு ப்ராப்பர் ஆன் சேசிங்ல பேப்பர் பார்த்தா எல்லாமே ஆன் பேப்பர் மும்பை டீம் அதான் பார்த்தல. மும்பை அவனுங்க எங்க பார்த்தல, அவனுங்க நிலைமை மச்சான். ஒன்றும் கவலைக்கிடமா அவங்களுக்கு இருக்கு. கோஆர்டினேஷன் இல்ல. சரி விடு, அவங்கள்ட்ட பேசுவோம் நெக்ஸ்ட். நம்ம பிரியன் ஒரு நாள் இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சுட்டு பிரியன் வச்சு பேசுவோம் மும்பை பத்தி. ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல சீசன் இது பிரியன் சொன்னா. சரி, எஸ்ஆர்எச் வரைக்கும் நல்ல வின்னு. ஹோம் கிரவுண்ட்ல நல்ல வின்னு, நல்ல பவுலிங் அட்டாக். நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா எனக்கு என்ன இருக்கும் ஷாக்குனா அவங்களுக்கு. ஆனா எஸ்ஆர்எச் அவங்க கிளாசன் எஸ்ஆர்எச் வந்து அவன் தான்ப்பா கேமே அபிஷேக் இன்னைக்கு. சர்மா, கிளாசன் இன்னைக்கு. அபிஷேக் சர்மா, ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன பத்தி ஈசன் மலிங்கா, சொல்றதே அவன் கிளாஸ் அந்த கேம் நல்ல கேம். எஸ்ஆர்எச் ஓகே, அதான் ரொம்ப மோசமா ரொம்ப மார்ஜினல் டிஃபரன்ஸ் எல்லாம் தோக்கல, பரவாயில்ல. லாஸ்ட் மச்சான் அத சொல்றேன். லாஸ்ட் ஓவர் அங்க ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா கேமே வேற டோட்டலா. அந்த ஓவர் இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா கேம் டிஃபரண்ட் கேம். என்னை கேட்டா நம்ம தோத்து வந்து எஸ்ஆர்எச் கூட இல்ல, ஈசன் மலிங்கா கிட்ட தோத்துட்டோம் டீமாவே. அவன் செம்மையா பண்ணிட்டான் மாப்ள. அவன் ஓவர் எதுவுமே பண்ண முடியல மாப்ள. பிடிட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு எதுவும் மேஜர் இன்ஜுரிஸ் எதுவும் ஆகாது. இவ்வளோ இது பண்ணி இப்ப கடைசி இன்ஜூரிஸ்னால வந்து நம்மளோட பிளே ஆஃப் சான்ஸ் போச்சு. பிளே ஆஃப் சான்சஸ் எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் மாறுது இல்ல. பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மிடில் ஆர்டர் எல்லாரும் ஷாட் வந்தோடனே எல்லாரும் மாறிடுச்சு. அட்லீஸ்ட் அவன் அகிலேஷ் வந்து பவர் பிளேல போடுவான். நியூ பால்ல பவுல் பண்ணுவான். அவன் பால் ஸ்பின் ஆகும். பட் அந்த ரிஸ்க் ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தா மேட்ச் ஷாட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல ஓவர் கொடுத்தான். நல்ல ஓவர் மாப்ள. அது நல்ல ஓவர்னு சொல்றதா அவனுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்றதான்னு தெரியல. அவனுக்கு அபிஷேக் ட்ரெவிஸோட ரிஸ்க் இப்போதைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அடிக்கடி ட்ரை பண்ணல. சோ அது அவனுக்கு வந்து நல்ல ஓவர்னு சொல்ல தெரியல எப்படின்னு. அவனுக்கு இன்டென்ட் அது கிடையாது அந்த டைம்ல. நம்ம ஆளுங்க கிட்ட ஒண்ணுமே அந்த பவர் பிளே பவுலர்ன்ட்டு அந்த பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு இல்ல. தீபக் சார்லாம் நான் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல மாட்டேன். ஆனா ஏதோ பண்ணுவான்.
விக்கெட் எடுத்துருவான். மோஹித் சர்மா எவ்வளவு பண்ணிருக்கான் டைம்ல சிஎஸ்கேக்கு. மோஹித் சர்மாலாம் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் தான் மச்சான். அவன் அந்த அதான் பேக் ஹேண்ட் சொல்றேன். பவுல் அதெல்லாம் இந்த போட்டு இது மாதிரி பண்ணுவான். பவர் பிளே நல்லா போடுவான், டெத் ஓவர்லயும் நல்லா ஒருத்தன் கூட இப்ப போடுவான். இல்லையா, இப்ப கூட இப்போ ஒருத்தன் கூட இல்ல இந்த மாதிரின்னு சொல்றேன். அவனுங்களாம் அப்ப மோஹித் சர்மா வரும்போது கூட பெரிய போலர் எல்லாம் கிடையாது மச்சான். அவனை ரூம் பண்ணாங்க சிஎஸ்கே. அவனும் அப்படிதான், தீபக் சர்மா அப்படிதான். சிஎஸ்கேல முன்னல இருந்தே அதுதான் ஒரு இதுவே. ஈஸ்வர் பாண்டேன்னு ஒருத்தன் ஆடினா தெரியுமா, அவன் தான் மெயின் பவுலர் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த பென் ஹில்ஃபனாஸ், இப்போ மெயின் பவுலரே இல்லாம தான் போவோம். பிராவோ வச்சு தப்பிச்சுன்னு போயிடுவோம். டெத் பவுலர்ஸிங், டெத் பவுலிங் பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் கேம் பார்ப்போம், அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் தி டே நம்ம அந்த ஃபேன் அந்த டீம் இந்த டீம் நம்ம எல்லாம் கிரிக்கெட் ஃபேனால ஒரு கிரிக்கெட் ஃபேனால நம்ம வந்து பேசுறோம் பாக்குறோம். அப்படி பாக்கும்போது நெக்ஸ்ட் கேம் நல்ல கேமா இருக்கும். அதை முன்ன போயிட்டே இருக்கு. ஹோப் தானே மச்சான். 17 இயர்ஸ் வச்சிருந்தாங்க ஒரு டீம் ஹோப். 18th இயர் அது இதாகலையா, அப்படிதான் எல்லாமே ஹோப் தான். நான் தான் எடிட் பண்ணுவேன், மறந்துடாத இந்த வீடியோ. பண்ண என்ன சொன்னேன் பண்ணிட்டு போடா. நம்ம முடிப்போம், தூங்குங்க எல்லாரும். நம்ம அடுத்த 23rd மேட்ச் பார்ப்போம். ஹோப் சிஎஸ்கே வின் அண்ட் நீங்க எல்லாம் நல்லா தூங்குவீங்க. மேட்ச் பார்ப்போம், அவ்வளவுதான். மேட்ச் பார்ப்போம். ஓகே மச்சான், வணக்கம். பீஸ் அவுட். Good night. Keep it simple and focus more on the process, less on the result. If you get the process right, you will get the result. And enjoy. Don't take too much pressure.